ஹாய், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டயபிட்டிஸ் மெல்லிட்டஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நர்சிங் அண்ட் அலைட் ஹெல்த் சயின்ஸ் டாபிக்ஸ் நிறையா அப்லோட் பண்ணுவோம். கொஷின் பேங்க்கும் அப்லோட் பண்ணியிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் டாபிக்ஸ் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு டயபிட்டிஸ் மெல்லிட்டஸ் இன்ட்ரடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இன்ட்ரடக்ஷனில் பார்த்தீங்கன்னா diabetes mellitus is a group of metabolic disorder characterized by high level of sugar in blood, which means hyperglycemia. Hyperglycemia blood sugar level ஹையாக இருக்கிறது தான் ஹைப்பர்கிளைசிமியான்ற டேர்ம் யூஸ் பண்ணுவோம். diabetes mellitusன்றது பார்த்திங்கன்னா ஒரு மெட்டபாலிக் டிஸார்டர். சிம்பிளாக சொல்லணும்னா blood glucose level ஹையாக இருக்கிறது தான் diabetes mellitus சொல்லுவோம். It develops when pancreas doesn't make enough insulin or any at all, or when body isn't responding to the effects of insulin properly. diabetes mellitus எப்போ சொல்லுவாங்கன்னா pancreasலேருந்து தான் இன்சுலின் செக்ரேட் ஆகும். ஸோ pancreasலேருந்து இன்சுலின் சரியாக செக்ரேட் ஆகலைனாலும் இல்லைனா சுத்தமாக செக்ரேஷனே இல்லாத போதும், அப்படி இல்லைனா செக்ரேட் ஆகிறது நம்மளோட பாடி அக்செப்ட் பண்ணி ஒர்க் ஆகலைனாலும் நம்ம diabetes mellitus சொல்லுவோம். அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். விச் cannot மேக் enough இன்சுலின் ஆர் எனி அட் ஆல். ஒன்று இன்சுலின் நமக்கு தேவையான அளவு செக்ரேட் ஆகாமல் இருக்கிறது, அப்படி இல்லைனா செக்ரீஷனே இல்லாமல் இருக்கிறது, இல்லைனா நம்ம பாடி அதை அக்செப்ட் பண்ணிக்காமல் இருக்கிறது. டைப்ஸில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் சொல்லுவோம். அது போக அடிஷ்னலி அதர் டைப்ஸும் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் type 1 diabetes mellitus, செகண்ட் ஒன் type 2, தேர்ட் ஒன் gestational diabetes mellitus, அண்ட் அதர்ஸில் பார்த்தீங்கன்னா நியோனேட்டல் diabetes mellitus அண்ட் மாடிஃபையபிள் diabetes mellitus. ஸோ ஃபர்ஸ்ட் டைப் பார்க்கலாம். type 1 diabetes mellitus results from the pancreas failure to produce enough insulin. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா pancreas இன்சுலின் ப்ரொடக்ஷன் பண்ணும், பட் அது பத்தாது. இன்சுலின் டிபெண்ட் diabetes mellitus, அதுதான் IDDM ஃபுல் ஃபார்ம், ஆர் juvenile diabetes சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் இந்த டைப் ஆஃப் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா இன்சுலின் டிபெண்ட்டாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட பாடியிலே எனாஃப் செக்ரீஷன் இல்லாததுனால அடிஷ்னல் இன்சுலின் அவங்களுக்கு தேவைப்படும். இதோட காஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அன்னோன். நெக்ஸ்ட்டு type 2 diabetes mellitus பார்த்தீங்கன்னா பிகின்ஸ் வித் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், அ கண்டிஷன் இன் விச் செல்ஸ் ஃபெயில் டு ரெஸ்பாண்ட் டு இன்சுலின் ப்ராப்பர்லி. நம்ம பாடியில் பேன்க்ரியாஸில் பார்த்தீங்கன்னா செக்ரீஷன் நடக்கும், பட் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது கண்டிஷன் தான் type 2 diabetes mellitus. அதாவது செக்ரீஷன் இருக்கும், பட் அதோட யூசஸ் இல்லாமல் இருக்கும். நான் இன்சுலின் டிபெண்ட் diabetes mellitus, ஏன்னா நம்மளோட உடம்புலே ஆல்ரெடி இன்சுலின் செக்ரீஷன் இருக்குது, பட் அது சரியாக நம்மளோட பாடி அக்செப்ட் பண்ணிக்காமல் ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்கிறதுனால இது நான் இன்சுலின் டிபெண்ட் ஆர் அடல்ட் ஆன்செட் diabetes mellitus. இது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அடல்ட் பீப்புளுக்கு தான் வரும். ப்ரைமரி காசஸ் பார்த்திங்கன்னா எக்ஸசிவ் பாடி வெயிட், நம்ம பாடி வெயிட் அதிகமாக இருக்க பேஷண்ட், ஒபீஸாக இருக்க பேஷண்ட்க்கு, அப்படி இல்லைனா ஆர் நாட் எனஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி விச் லீட்ஸ் டு ஒபிசிட்டி. நெக்ஸ்ட்டு கெஸ்டேஷனல் diabetes mellitus, தேர்ட் மெயின் ஃபார்ம் அண்ட் அக்கர்ஸ் இன் ப்ரெக்னென்ட் விமன். கெஸ்டேஷன் சொல்லும் போதே ப்ரெக்னன்சி பீரியடில் வர்றது தான் மீனிங்கு. வித்தவுட் அ ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் டயபிட்டிஸ், அவங்களுக்கு ப்ரீவியஸாக டயபிட்டிஸ் இருந்திருக்காது, பட் இந்த ப்ரெக்னன்சி டியூரேஷன் அப்போ டயபிட்டிஸ் அக்வயர் ஆகியிருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறது தான் கெஸ்டேஷனல் diabetes சொல்லுவோம். ஸோ ஸ்மால் கம்பேரிசன் type 1 அண்ட் type 2க்கு. இதோட ஆன்செட் பார்த்திங்கன்னா சடன் ஆன்செட்டாக இருக்கும். இது கிராஜுவல் ஆன்செட் தான். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா கிராஜுவல் ஆன்செட்டாக தான் இருக்கும். எப்படின்னா இன்சுலின் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செக்ரீஷன் ஆகிறது பாடியில் அக்செப்ட் ஆகி ஒர்க் ஆகும், பட் போக போக பார்த்திங்கன்னா கிராஜுவலாக அதோட ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சிட்டே வரும். diabetes mellitus பார்த்திங்கன்னா எனி ஏஜில் ஏற்படலாம். இது பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இன் அடல்ட்ஸில் தான் type 2 diabetes mellitus. தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா தின் ஆர் நார்மல் பீப்புள் கூட வரலாம். type 2 பார்த்திங்கன்னா ஆஃபன் ஒபீஸ் பேஷண்ட்ஸ் தான் வரும். நெக்ஸ்ட்டு கீட்டோ அசிடோசிஸ் பார்த்திங்கன்னா இதில் காமனாக ஆகலாம். இதில் ரேர் கண்டிஷன் தான். இதில் பார்த்திங்கன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் ஃபேட்டி லிவர், இதில் பார்த்திங்கன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபேட்டி லிவர். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்க பேஷண்ட்ஸ் தான் type 2 diabetes mellitus வரும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபேட்டி லிவர் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஃபர்ஸ்ட் டைப் பார்த்திங்கன்னா இன்சுலின் ரெக்வயர்மெண்ட் இருக்கும். செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா இன்சுலின் தேவைப்படாது, லேக் ஆஃப் இன்சுலின் ரெக்வயர்மெண்ட். அதர் டைப்ஸில் நம்ம 2 பார்த்தோம். ஒன்று பார்த்திங்கன்னா ஏர்லி ஆன்செட், அதுதான் மெச்சூரிட்டி ஆன்செட் டயபிட்டிஸ் ஆஃப் த யங் காஸ்ட் பை அ மியூட்டேஷன் ஆர் சேஞ்ச் இன் அ சிங்கிள் ஜீன். ஒரு ஜீன் சேஞ்சஸ்னால ஒரு மியூட்டேஷன் ஏற்படுறதுனால வரது தான் மெச்சூரிட்டி ஆன்செட் டயபிட்டிஸ் ஆஃப் த யங் சொல்லுவோம். நெக்ஸ்ட் நியோனேட்டல் டயபிட்டிஸ் டயக்னோஸ்ட் அண்டர் ஏஜ் ஆஃப் 9 months. 9 months பிலோ பார்த்திங்கன்னா இருக்கிற பேபிக்கு டயபிட்டிஸ் வந்ததுன்னா அது நியோனேட்டல் டயபிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இதோட பேத்தோஃபிசியாலஜி. ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா இஃப் த அமௌண்ட் ஆஃப் இன்சுலின் அவைலபிள் இஸ் இன்சஃபிஷியன்ட், அதாவது பேன்க்ரியாஸ்லேருந்து ப்ரொடக்ஷனே நமக்கு சஃபிஷியண்ட்டாக இல்லைனாலும், இஃப் செல்ஸ் ரெஸ்பாண்ட் பூர்லி டு த எஃபெக்ட்ஸ் ஆஃப் இன்சுலின், இன்கேஸ் வந்து இன்சுலின் ப்ரொடக்ஷன் இருந்தும் நம்மளோட செல்ஸ் சரியாக அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி அக்செப்ட் பண்ணி ஒர்க் ஆகலைனாலும், இஃப் த இன்சுலின் இட் செல்ஃப் இஸ் டிஃபெக்டிவ், இன்சுலின் ப்ரொடக்ஷன் ஆகிறது ஏதாச்சும் டிஃபெக்ட் இருந்தாலோ, இந்த 3 காசஸில் எதுவாக இருந்தாலுமே, தென் glucose will not be absorbed properly by the body cell, which leads to the net effect is persistently high levels of blood glucose, poor protein synthesis and breakdown of fat storage. Simultaneously பார்த்திங்கன்னா நம்மளோட blood sugar level அதிகமாகும், poor new protein synthesisம் குறையும் and fat storage breakdown ஆகிறதும் குறையும், which leads to acidosis and which leads to when the glucose concentration in the blood remains high over time, ரொம்ப நேரம் வந்து sugar level ஹையாக இருந்ததுன்னா the kidney will reach a threshold of reabsorption which leads to glycosuria. அதாவது நம்மளோட blood sugar level ஹையாக இருந்துகிட்டே இருக்க போது கிட்னியோட ரீஅப்சர்ப்ஷன் லெவலும் இன்க்ரீஸ்டாக இருக்கும். This increases the osmotic pressure of the urine which leads to polyuria, அதாவது யூரின் செக்ரீஷன் அதிகமாகும். ஸோ யூரின் செக்ரீஷன் அதிகமாகும் போது fluid loss இன்க்ரீஸ் ஆகும், which leads to lost blood volume will be replaced osmotically from water held in body cells and other body compartments, which leads to dehydration, which leads to polydipsia. ஸோ இதோட சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா கிளாசிக் சிம்டம்ஸ், மெயின் சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா விசிபிளாக தெரியுது. வெயிட் லாஸ் இருக்கும், பாலியூரியா, இன்க்ரீஸ்ட் யூரினேஷன், பாலிடிப்சியா, இன்க்ரீஸ் தர்ஸ்ட் டியூ டு டீஹைட்ரேஷன், நெக்ஸ்ட்டு பாலிஃபேஜியா, இன்க்ரீஸ்ட் ஹங்கர் இருக்கும். இன் அடிஷன் தே ஆல்சோ இன்க்ளூட் பிளட் விஷன், ஹெட்டேக், ஃபெட்டிக், ஸ்லோ ஹீலிங் ஆஃப் கட்ஸ், அதாவது எனி ஊன்ஸ், இச்சி ஸ்கின் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு டயக்னோசிஸ் பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் கிளாசிக்கல் ட்ரையட் சிம்டம்ஸ், அதாவது இதுதான் ட்ரையட் சிம்டம்ஸ், கிளாசிக் சிம்டம்ஸ்னு எழுதியிருக்கல அது. நெக்ஸ்ட்டு எஃபிஎஸ் ஃபாஸ்டிங் பிளட் சுகர் லெவல் செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பிபிபிஎஸ் போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர் லெவல் செக் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு கிளைகேட்டட் ஹெச்பிஏ1சி விச் மீன்ஸ் 3 months ஆவரேஜ் பிளட் குளுக்கோஸ் லெவல், அதுவும் பிளட் டெஸ்ட் தான். நெக்ஸ்ட்டு ஓரல் குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட், இது மோஸ்ட்லி யாருக்கு பண்ணுவாங்கன்னா இந்த கெஸ்டேஷனல் டயபிட்டிஸ்க்கு இருக்கவங்களுக்கு பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஆர்பிஎஸ் ரேண்டம் பிளட் சுகர் லெவல் அண்ட் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனில் என்னெல்லாம் செக் பண்ணி பார்ப்பாங்கன்னா பிளட் ப்ரெஷர் செக் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பிஎம்ஐ, ஒபீஸாக இருக்க பேஷண்ட்ஸ்க்கு நமக்கு ரிஸ்க் ஃபேக்டரில் இருக்கிறதுனால அவங்களுக்கு பார்ப்போம். ஸ்கின் எக்ஸாமினேஷன், தென் நியூரோ எக்ஸாம் பண்ணுவோம். நியூரோ எக்ஸாமைன் ஃபார் பிளட் விஷன் அந்த மாதிரி ஏதாச்சும் சிம்டம்ஸ் இருக்கான்னு. ஃபண்டோஸ்கோபிக் எக்ஸாமினேஷன், ஏதாவது ரெட்டினோபதி வேறு ஏதாச்சும் சிஸ்டம் அஃபெக்ட் ஆகியிருக்கான்றது பார்க்கறதுக்காக. ஃபுட் எக்ஸாமினேஷன், ஃபுட்டில் பார்த்திங்கன்னா ஏதாவது லீஷன்ஸ் இருக்கலாம், சைன்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன், ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் சைட் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் டயக்னோஸ்டிக் மெத்தட் ஃபார் டயபிட்டிஸ் mellitus. ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ட்ரீட்மெண்ட் ஃபார் ஆல் டைப்ஸ் ஆஃப் டயபிட்டிஸ் mellitus இன்க்ளூட்ஸ் ஹெல்த்தி ஈட்டிங் அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அதாவது எக்ஸசைஸ் அண்ட் நியூட்ரிஷன் தான். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் பற்றி சொல்ல போகிறேன். அதில் பார்த்திங்கன்னா டைப் 1 பார்த்திங்கன்னா இன்சுலின் டிபெண்ட் அண்ட் டைப் 2 பார்த்திங்கன்னா ஓரல் ஹைப்போகிளைசமிக் ஏஜென்ட்ஸ் இருந்தாலே போதும். டைப் 1ல் பார்த்திங்கன்னா இன்சுலின் டிபெண்டில் பார்த்திங்கனாலே ரேப்பிட் ஆக்டிங் இன்சுலின் இருக்குது, ஷார்ட் ஆக்டிங் இன்சுலின் இருக்குது அண்ட் இன்டர்மீடியட் ஆக்டிங் இன்சுலினும் இருக்குது. நெக்ஸ்ட்டு டைப் 2 அதாவது ஓரல் ஹைப்போகிளைசமிக் ஏஜென்ட்டில் பார்த்திங்கன்னா காமன்லி யூஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா சல்ஃபோனைல் யூரியாஸ், செகண்ட் ஒன் பிகுவனைட்ஸ், தேர்ட் ஒன் ஆல்ஃபா குளுக்கோசிடேஸ் இன்ஹிபிட்டாஸ், ஃபோர்த் ஒன் நான் சல்ஃபோனைல் யூரியாஸ்
இன்சுலின் ஸ்டிமுலஸ். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா தியாசாலிடியோன்ஸ். இதோட காம்ப்ளிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா டயபெட்டிக் ஃபுட் அல்சர் அண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ். அக்யூட்டாக வர்றது பார்த்திங்கன்னா டயபெட்டிக் கீட்டோசிடோசிஸ், ஹைப்பர்கிளைசெமிக் ஆர் ஹைப்போகிளைசெமிக். ஒன்று சுகர் அதிகமாகிடலாம், இல்லைன்னா சுகர் ரொம்ப லோ ஆகிடலாம். நெக்ஸ்ட்டு க்ரானிக் ப்ரொலாங்டாக இருக்கும்போது மைக்ரோவாஸ்குலர், அதாவது சின்ன வெசல்ஸில் எதுலலாம் வரும்னா ரெட்டினோபதியாக வரலாம். இட் அஃபெக்ட்ஸ் ஐ. நெஃப்ரோபதி கிட்னி அஃபெக்ட் ஆகலாம். நியூரோபதி நியூரோவாஸ்குலர் சிஸ்டம் அதாவது அஃபெக்ட் ஆகலாம். மேக்ரோவாஸ்குலரில் பார்த்திங்கன்னா ஆசிலேட்டட் ஆர்ட்ரியோஸ்க்ளீரோசிஸ், மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன், ஸ்ட்ரோக் அண்ட் லோவர் எக்ஸ்ட்ரிமிட்டி கேங்க்ரைன் ஃபார்மேஷன் ஆகலாம். நர்சிங் டயக்னோசிஸ் நெக்ஸ்ட் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இம்பேலன்ஸ் நியூட்ரிஷன் ரிலேட்டட் டு imbalance of insulin or food and physical activity. Next one then risk for injury related to hypoglycemia, risk for injury related to insulin deficiency. Fourth one பார்த்திங்கன்னா risk for infection related to hyperglycemic state, அதாவது gangrene இல்லைனா ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் வரலாம். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன் பார்த்திங்கன்னா risk for fluid volume deficit related to polyuria and dehydration. சிக்ஸ்த் ஒன் பார்த்திங்கன்னா potential self care deficit related to physical impairment. So far இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன், டைப்ஸ் ஆஃப் டயபிட்டிஸ் மெல்லிட்டஸ் அண்ட் ஈச் டைப் பற்றியும் மென்ஷன் பண்ணியிருந்தேன். டைப் 1 கெஸ்டேஷனல் டயபிட்டிஸ், டைப் 2 அண்ட் ஸ்மால் கம்பேரிசன் பார்த்தோம். டைப் 1 அண்ட் டைப் 2 அதர் டைப்ஸ் ஆஃப் டயபிட்டிஸ் மெல்லிட்டஸும் பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு அதோட பேத்தோஃபிசியாலஜி பற்றி சொல்லியிருந்தோம். தென் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ், கிளாசிக் சிம்டம்ஸ் என்னெல்லாம் இருக்குது அண்ட் டயக்னோஸ்டிக் எவாலுவேஷன் மெத்தட்ஸ் ஃபார் டயபிட்டிஸ் மெல்லிட்டஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் மெடிக்கலி சொல்லியிருந்தோம். அண்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் பற்றி பார்த்தாச்சு. அண்ட் நர்சிங் டயக்னோசிஸ் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் வேறு ஏதாச்சும் டாபிக்ஸ் அப்லோட் பண்ணணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.